Hi friends, welcome to Jwel Konda. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் விழுப்புரத்தில் வந்துட்டு 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தகுதிக்கு வேகன்சி வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம போகிற வீடியோ தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். இல்லாட்டி அப்ளிகேஷனை முழுமையாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை முழுமையாக படிங்க. ஓகேங்களா? ஏன்னா சப்போஸ் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, ஃபோட்டோவை வந்துட்டு பின் பண்ணக்கூடாது, ஒட்டி தான் அனுப்பணும். சப்போஸ் நீங்கள் பின் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபோட்டோ மேலே வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு தான் அனுப்பணும். செல்ஃப் அட்டஸ்டட் போடாட்டி உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட நம்மளுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், இல்லாட்டி அட்வர்டைஸ்மெண்ட்டை முழுமையாக படிங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் குற்றவியல் நீதித்துறையில் காலியாக உள்ள பின்வரும் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதோடைய அட்வர்டைஸ்மெண்ட் டேட் வந்துட்டு மார்ச் 1ஆம் தேதி வந்திருக்கு. டைரெக்டாக நம்ம வந்துட்டு என்னென்ன போஸ்ட் அப்படின்றத பார்த்துருவோம். பதிவரை எழுத்தர் மொத்தம் வந்துட்டு 8 வேகன்சி, 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்த வேகன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் மொத்தம் வந்துட்டு பல்க் வேகன்சி வந்திருக்கு 30 வேகன்சி. இன சுழற்சி காட்டியிருக்காங்க. இந்த கம்யூனிட்டியில் உங்களுடைய கம்யூனிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் எல்லா கம்யூனிட்டியும் போஸ்டிங் இருக்குது. ஓகேங்களா? 30 வேகன்சியில் எல்லாமே வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா கம்யூனிட்டியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுவும் நம்மளுடைய பதிவரை எழுத்தர் வேகன்சியும் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வேகன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு காவலர். ஓகேங்களா? இரவு காவலர் வந்துட்டு 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 11 வேகன்சி. இதுவும் வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு முழு நேர துப்புரவு பணியாளர் வந்துட்டு 3 வேகன்சி. இதுவும் 5ஆவது பாஸ் பண்ணியிருக்கணும். சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பதிவரை எழுத்தருக்கு மட்டும் 15,900 50,400. மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு சம்பளம் வந்துட்டு 15,700 50,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் வந்துட்டு எல்லா கம்யூனிட்டியும் வந்துட்டு 18 குறைந்தபட்ச வயது. அதுக்கப்புறம் வந்து பொது பிரிவினருக்கு வந்து அதிகபட்ச வயது 30, பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வந்து 32, ஆதி திராவிடர் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்துட்டு 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்னா உங்களுக்கு 10 வருஷம் தளர்வு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 வருஷமும், முன்னாள் இராணுவத்தினர்லேயே வந்துட்டு எஸ்சி எஸ்டி அல்லாதவருக்கு வந்துட்டு 48 வருஷமும் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேர்ந்தெடுக்கும் முறை வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்துட்டு வெறும் இன்டர்வியூ மட்டும் வச்சு எப்படி எடுக்கிறாங்கன்றதை விட ரிட்டன் டெஸ்ட்டில் நம்ம நல்லா குவாலிஃபை ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கும். இந்த 10ஆவது போஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த பதிவரை எழுத்தர் 10ஆவது போஸ்ட்டுக்கு தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எழுத்து தேர்வு தான் வைக்கிறாங்க. எழுத்து தேர்வு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நேர்காணல் வைக்கிறாங்க. அதனால் இந்த நம்பி அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அடுத்த போஸ்ட்டுக்கும் வந்துட்டு அலுவலக உதவியாளர் வேகன்சி. அதுவும் வந்து குறைந்தபட்ச எழுத்து தேர்வு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு 8ஆவது படித்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு இரவு காவலருக்கு வந்துட்டு துப்புரவு பணியாளருக்குமே வந்துட்டு எந்தவித நேர்காணல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பொது தகவல் மாநில மத்திய அரசு நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை உரிய வழிமுறையாக தங்கள் துறை தலைவர் மூலமே வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போ, இதோடைய லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய லாஸ்ட் டேட் பாருங்கள், 18/3/2019 5:45 நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 18/3, அது இன்னும் 18 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர், தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், விழுப்புரம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எத்தனை போஸ்ட்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் வந்துட்டு தனித்தனி அப்ளிகேஷன் போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு புகைப்படத்தை அதற்கென உரிய இடத்தில் ஒட்ட வேண்டும். சான்றப்பம் சுய சான்றப்பம் இட வேண்டும். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை வந்துட்டு பின் பண்ணக்கூடாது. பசை வச்சு தான் ஒட்டணும். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு இந்த வெப்சைட் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்துலேயும் உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுறணும். ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு தான் அனுப்பணும். அந்த கீழே இருக்கிற ஒரு 5 ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, வங்கி பாஸ் புஸ்தகம். இதில் வந்துட்டு ஒரு 2 ஆயிரம் நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு ஜாயின் பண்ணி அனுப்பணும் அப்ளிகேஷனோட. ஓகேவா? அதுக்கப்புறம் எந்தவித சிபாரிசு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட். இதை பார்த்து நீட்டாக ஃபில் பண்ணி அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.
நன்றி.